இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் த ராக்கும் கோடி ரோட்ஸும் என்ன பேசினாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் நிக் ஆல்டிஸ் கிட்ட போயிட்டு ஸோ என்னையே அந்த 6-man டேக் மேட்ச்ல இருந்து தூக்குனீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் தூக்கலை, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் த ராக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவை எடுத்தார். ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிங்கில் சந்திக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட மேட்சை கேன்சல் பண்ணிவிட்டு கோடி ரோட்ஸை நான் ரிங்கில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்பவே குழப்பத்தோட கோடி ரோட்ஸ் அந்த இடத்த விட்டு போவேன். ஸோ ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஸ்மாக் டவுனோட மிடில் வந்து பார்த்தீங்கன்னா காரில் பயங்கரமாக வந்து இறங்குறாரு. இறங்கினதோட ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ ஃபேன்ஸுங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ திரும்பவும் இந்த இடத்துக்கு ரெசில்மேனியா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக திரும்ப இந்த இடத்துக்கு உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா வரப்போகுது. அடுத்த வருஷம் 2026 ரெசில்மேனியா 42 இங்கே தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெசில்மேனியாவை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ணதோட அடுத்த வருஷம் ரெசில்மேனியாவோட லோகோவையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாரு. வெளியிட்டதோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 ஏப்ரல் 11-12 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியா 42 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ண உடனே பயங்கரமாக ஃபேன்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு ஆர்ப்பளிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கத்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா இருக்கும்ல இந்த இடத்துல ரெசில்மேனியா ஸோ ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நான் அதுக்காக மட்டும் வரல, ஸோ நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஸோ கோடி ரோட்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவனை பற்றி பேசியே ஆகணும். ஸோ டபுள் இவன் அவ்வளோ முக்கியம். ஸோ ஒரு பெரிய சாம்பியன், இவன் நான் மதிக்கிறேன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ கோடி வா அப்படின்ற மாதிரி ஸோ கோடி ரோட்ஸை வெல்கம் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி உள்ளே வராரு. உள்ளே வரும்போது ஃபேன்ஸுங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வெல்கம் பண்ணதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராக் என்ன சொல்ல போகிறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியாமல் கோடி ரோட்ஸ் அங்கே போய் நிற்கிறாரு. ராக் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உன்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே கோடி ரோட்ஸ் ஐ லவ் யூ டூ. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் நான் ஃபேன்ஸுங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராக் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. போன வருஷம் ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சே பார்த்துருந்துருக்க மாட்டோம். கடைசியாக நம்ம 2 பேரும் மீட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஸோ ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட அந்த டெபியூ ஷோவில் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டானது. ஸோ ரா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி கட்டி பிடிச்சது, முத்தம் கொடுத்தது. ஸோ அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம 2 பேரும் இப்படி ஃப்ரெண்டாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்ல ஸோ இது மட்டும் கிடையாது அங்கே பாரு அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு எல்இடியில் ஒரு ஃபோட்டோவை போகிறாரு. அங்கே ராக்கோட மாம், கோடியோட மாம், ஸோ 2 பேரோட மாமும் போன வருஷம் ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஒன்றா எவ்வளோ நட்பாக இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீயும் நானும் ஃப்ரெண்டு, உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டு, ஸோ உங்கள் அம்மா எங்கள் அம்மா ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிகேவோட போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பராக இருக்கேன். ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிகே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுச்சு. ஸோ அங்கே என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுவேன். ஸோ டபிள்யூ பற்றி பேசுவேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ டபிள்யூ உனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. குறிப்பாக நான் டிகேல ஒரு மெம்பராக இருக்கேன். ஸோ டிகே இந்த டபிள்யூ வாங்கிடுச்சு. ஸோ நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத
அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு த ராக் வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணுறாரு. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ராக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உன்னோட அந்த வெற்றி, ஸோ உனக்கான அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹெல்ப் பண்ண போகிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பா, உனக்காக நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் ஒன்றா பிடிச்சிருக்கு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீ என்னோட சாம்பியனாக இருக்கணும். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டான சாம்பியன், ஸோ ஒரு கிரேட்டான WWE சாம்பியன், நீ ஒரு பயங்கரமான சாம்பியன், பயங்கரமான ரெஸ்லர்லாம் தாண்டி நீ என்னோட சாம்பியனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராக் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சாம்பியன், ஸோ WWE நான் இருக்கேன், ஸோ WWE சாம்பியனாக இருக்கேன், நான் இவங்களோட சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல ஸோ நான் நினச்சேன் அப்படின்னா ஒன்று இங்கே இருக்க நீ இன்னும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போயிடுவேன். ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நீ நிறைய பேசுகிற, ஸோ நீ இங்கே இருக்க, உன்னை நான் இங்கே கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சோஷியல் மீடியாவில் நான் பெரிய ஆளாக இருக்கேன், ஸோ ஒரு 500 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஃபாலோவர்ஸாக வச்சுருக்கேன், ஸோ அதை விட மேலே, ஸோ என்னை விட மேலே உன்னை கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை போட்டு குழப்புன்னு குழப்புறாரு. கோடி ரோட்ஸுக்கு ராக் என்ன சொல்கிறாருன்னே சுத்தமாக புரியல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரதர் வேணும், ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதராக நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பிரதராக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாரு. அதே சமயம் நீ என்னோட சாம்பியனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்ப அழுத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ உங்கள் அம்மா கிட்ட பேசி, உன் ஒய்ஃபை கட்டிப்பிடி, உன் பசங்க கிட்ட கேளு, ஸோ எல்லாத்தையும் முடிவு பண்ணு, சார் நானும் போகிறேன், என்னோட ஒய்ஃபை பார்க்குறேன், என் பசங்க கிட்ட கேட்குறேன், ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னோட முடிவை சொல்லு, நான் வந்து பார்த்தீங்கன்னா டொரண்டோ கனடாவுக்கு வரேன், ஸோ அங்கே வந்து உன்னோட முடிவை வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ கோடி ரோட்ஸுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டே புரியல. ஸோ அந்த இடத்துல த ராக் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெசல்மேனியாவுக்கு வந்தேன், ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது ராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்சை தான் எதிர்பார்த்தாங்க. நான் வந்தேன், பேக் ஸ்டேஜுக்கு போனேன், ஸோ அங்கே ட்ரிபிள் ஹெச் நிக்கால்டிஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பாருங்கள், ஸோ கோடி ரோட்ஸும் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் தான் பெருசு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ குறுக்கல வந்த, நீ வந்து நான் தான் பெருசு, நான் தான் பெரிய இவன் அப்படின்ற மாதிரி நீ பேசின. இது மட்டும் கிடையாது, நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளோ பேர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்த, ஸோ என்னை யாரும் அடிச்சுட்டு இந்த மாதிரி போனதே கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீ என்னோட சாம்பியனாக இரு, ஸோ நீ ஏன் கூட இரு, ஸோ நீ என்னோட பிரதராக இரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ சுத்தமாகவே அவருக்கு ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் தேவை, ஸோ நீ என்னோட சாம்பியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாரு. உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் உனக்கு வேணுமா, என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் வேணாம், உன்னோட ஆன்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உயிரே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, ஸோ உன்னோட ஆன்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டொரண்டோ கனடாவுக்கு வரேன், அங்கே வந்து நான் உன்னை மீட் பண்ணுறேன், ஸோ நீ யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராக் கீழே இறங்குறாரு. கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்காரு. ராக் போயிட்டு திரும்பி பார்க்குறாரு, கோடி ரோட்ஸ் ஏதாவது பேசுவாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. கோடி ரோட்ஸ் எதுவுமே பேசல, ராக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராக் வந்து என்ன பண்ண போகிறாரு, ஒருவேளை சாம்பியன்ஷிப்காக எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூலே மேட்ச் கேட்பாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு கோடி ரோட்ஸை பார்த்து பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராக் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் நடக்குமா, எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூல என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.